ஆண்டவரும் மறுமரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளைக்கான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் புத்தகம் 125வது சங்கீதம் 125வது சங்கீதம் 2ஆம் வசனம். என்னோடு கூட வேதாந்தத்தை திறந்து என்னோடு கூட வாசியுங்கள். சங்கீதம் 125 2ஆம் வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன். சங்கீதம் 125 2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தேவாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். எப்படி எருசலேம் என்ற நகரம் பர்வதங்களாலே சூழப்பட்டு இருக்கிறதோ அதை போல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தாதி கர்த்தர் சூழ்ந்து இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். என்றென்றைக்கும் தன் ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தனது ஜனத்தை சுற்றிலும் அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் அறிந்தபடி சாத்தான் தேவாதி தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று அவன் சொன்ன வார்த்தை, அவன் ஏன் யோபு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் என்று சொன்னால், அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். தேவாதி தேவனுடைய பாதுகாப்பு யோபை சுற்றிலும் இருக்கிறது. யோபை சுற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சாத்தான் குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எந்த ஒரு தேவ பிள்ளையும் எருசலேமை பர்வதங்கள் சுற்றி இருப்பது போல தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் சுற்றி சூழ இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை அவர் உள்ளங்கையில வைத்து நம்மை சோதித்து பார்க்கிறார். அவர் நம்முடைய உருவத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்மை சுற்றிலும் இருக்கிறார். பாருங்க, அநேக சந்தர்ப்பங்களிலே அங்கே இஸ்ரவேலுக்கு எதிராக அவர்கள் பகைஞர் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்பொழுது தேவாதி தேவன் அவரை சுற்றிலும் பாளையம் இறங்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த எதிரி நாட்டு படையை சுற்றிலுமாக அவர் பாளையம் இறங்கி அவர்களை நிர்மூலமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த சுற்றி நம்மை பாதுகாக்கிறார் இல்லையா, நாமும் கூட இப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகவே முதலாவதாக பின்னாக நாம் பார்ப்பது லுக் பேக்வேர்ட், லுக் ஃபார்வர்ட் முன்பாக நாம் பார்ப்பது, லுக் அப்வர்ட் மேல் நோக்கி பார்ப்பது, லுக் டவுன்வர்ட் அதாவது கீழ் நோக்கி நாம் பார்ப்பது, லுக் இன்சைட் நம்முள்ளே நம்மை ஆராய்ந்து அறிவது, அது மாத்திரமல்லாமல் லுக் அரவுண்ட் நம்மை சுற்றிலும் பார்ப்பது, லுக் கீன்லி கவனமாக நாம் பார்ப்பது. ஆகவே நாலாபுறமும் ஒரு விசுவாசி சுற்றி பார்க்கும் பொழுது, மேலையும் கீழையும் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் தியானித்து இந்த தியானத்தை நாம் முடிக்கலாம். முதலாவதாக பின்னாக நாம் திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்னாக திரும்பி பார்க்கும்பொழுது கர்த்தர் எவ்வளவு அதிசயமான நன்மைகளை நமக்கு செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் பின்னோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் எவ்வளவாக நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கடந்த ஒரு வருடம் கடந்து விட்டது. நாம் நோக்கி பார்க்கும்பொழுது கடந்த வருடம் மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்பட்ட தினத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் எவ்வளவாக நமக்கு ஒத்தாசையாக கிருபையாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பின்னோக்கி பார்க்கும்பொழுது அவரை நாம் துதி செலுத்த ஆரம்பிப்போம், அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். ஆகவேதான் நாம் பின்னோக்கி பார்க்கும்பொழுது, நம்முடைய நிலைமையை பார்க்கும்பொழுது, நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நாம் சோதித்து அறியும் பொழுது கர்த்தரை துதிக்கும் புது பாட்டு நமக்கு வரும். பாருங்க, சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு, தேவனுடைய பிரசன்னம் இறங்கின பிறகு
ஜனங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவரவர்கள் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறார்கள். ஆலயமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. சாலமோன் கட்டின ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. பிறகு தேவனுடைய பிரசன்னம் காணப்பட்டது. இப்போது ஜனங்கள் அவருடைய வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அந்த காரியத்தை 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தாங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். யார் விடை கொடுத்தான்? சாலமோன். உங்களுடைய கூடாரங்களுக்கு இப்பொழுது திரும்பி போங்கள். தேவனுடைய ஆலயம் அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது, அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஆகவே நீங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக உங்களுடைய வீட்டுக்கு போங்கள் என்று அவளுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பும்போது மனமகிழ்ச்சியாய் திரும்பினார்களாம். எதற்காக ஒரு மனமகிழ்ச்சியாய் திரும்பினார்கள்? தனது தாசனாகிய தாவீதுக்கும் அவனுடைய குமாரனாகிய சாலமோனுக்கும் தங்களுக்கும் தேவாதி தேவன் கடந்த நாட்களிலே அவர் எவ்வளவு கிருபையாக எவ்வளவு அன்பாக அவருடைய நடத்தின வழிகள் எல்லாவற்றையும் அவர்கள் சிந்தித்து கொண்டே அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பினார்கள். ஆகவே நம்முடைய கடந்து வந்த நாட்களை, கடந்து வந்த பாதைகளை நாம் பின்னோக்கி பார்க்கும்பொழுது அவரை துதிக்க நமக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. நம்முடைய வாயிலே அவர் துதியை கொடுக்கிறார், நன்றி செலுத்துதலை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் நாம் பின்னோக்கி பார்க்கும்பொழுது நாம் கடந்து வந்த பாதையை பார்த்து நாம் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். முதலாவதாக ஒரு மனுஷன் பின்னோக்கி பார்க்க வேண்டும். எதற்காக பின்னோக்கி பார்க்க வேண்டும்? தான் கடந்து வந்த பாதை தேவன் எவ்வளவாக கிருபையாக வழிநடத்தினார் என்பதை ஒவ்வொரு மனுஷனும் அதை அறிந்து தேவனுக்கு நன்றி செலுத்த பின்னோக்கி பார்க்க வேண்டும். Look backward in order to praise and give thanks unto the Lord for what he has done என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக look forward. இப்பொழுது முன்பாக பார்க்கணும். ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, பின்னாக பார்த்தது மாத்திரம் போதாது, இப்போது முன்னோக்கி பார்க்க வேண்டும். எதற்காக முன்னோக்கி பார்க்க வேண்டும்? ஒவ்வொரு விசுவாசியும் முன்னோக்கி பார்க்க வேண்டும். எதற்காக அவன் முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே பின்னானவைகளை நான் மறந்து, பின்னானவைகள்னா ஆண்டவர் செய்த நன்மைகள் அல்ல, பின்னானவைகள் என்று சொன்னால் நான் செய்த பாவத்தை, நான் விட்டு வந்த காரியத்தை திரும்பவும் எடுக்காமல், அதுதான் பின்னானவைகள். அதையெல்லாம் மறந்து நான் என்ன செய்கிறேன்? முன்னோக்கி ஓடுகிறேன். முன்னோக்கி ஓடுகிற அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்கிறார். முன்னோக்கி ஓடுகிறேன். எதற்காக முன்னோக்கி ஓடுகிறேன்? எனக்காக ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? எனக்காக தேவாதி தேவன் எனக்கு ஒரு பொருளை, பந்தய பொருளை தருவதற்கு, பரிசை தருவதற்கு அவர் காத்திருக்க. ஏன் எனக்கு பரிசை தர வேண்டும்? நான் வெற்றியின் ஜீவியம் முழுமையாக செய்து நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிரீடங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆர்வமாக நான் முன்னோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அறிவுரை சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நாம் அறிந்த வசனம் தான். பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுவார்கள் இல்லையா? பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவார்கள் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவன் தான் பரிசை பெறுவதற்காக அவன் ஓடுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே முன்னோக்கி ஓட வேண்டும். பின்னான காரியங்களை மறக்க வேண்டும். பின்னான காரியங்கள், விட்டு வந்த காரியங்கள், அவர் செய்த நன்மைகள் அல்ல, நாம் விட்டு வந்த காரியங்கள் திரும்ப எடுக்காமல், நாய் கக்கினதை தின்னுமாம் போல, பன்றி சேற்றிலே புரளுமாம் போல இந்த காரியங்கள்லாம் தொடாமல் முன்னோக்கி ஓடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். லுக் ஃபார்வர்ட், லுக் ஃபார்வர்ட்.
முன்னோக்கி ஓடுகிறவர்களாக, முன்னோக்கி பார்ப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் அறிந்த வண்ணமாக 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த தெசலோனிக்க சபையாரை குறித்து வேத ஆராய்ச்சியில கூட நாம் பார்த்திருக்கோம். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 1 தெசலோனிக்கேயர், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினி என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. தெசலோனிக்க சபையில் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருப்பவர்கள். லுக் ஃபார்வர்ட் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். லுக் ஃபார்வர்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்ற தாகத்தை உடையவர்கள். பிதாவாகிய தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார், அவர் பரமேறி சென்றார், ஒரு நாள் அவர் நமக்காக வரப்போகிறார், எங்களுக்காக வரப்போகிறார் என்ற அதிக நம்பிக்கையோடு இந்த தெசலோனிக்கே சபையார் காத்திருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்நோக்கி இருந்தார்கள். லுக் ஃபார்வர்ட், லுக் ஃபார்வர்ட் என்று நாம் வாசிப்போம். பந்திய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு நேராக நாம் ஓட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். லுக் ஃபார்வர்ட் என்று பார்க்க, முன்னோக்கி நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக நாம் பின்னோக்கி பார்த்தோம். எதற்காக பின்னோக்கி பார்த்தோம்? நாம் கடந்து வந்த பாதையை எவ்வளவாக தேவன் நம்மை காத்து வந்தார் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக பின்னோக்கி பார்க்க வேண்டும். இப்பொழுது முன்னோக்கி ஏன் பார்க்க வேண்டும்? அவருடைய வருகைக்கு எதிர்நோக்குகிற விசுவாசிகளாக நாம் காணப்பட வேண்டும். பந்தய சாலையிலே நான் வெற்றிகரமாக ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடத்தக்கதாக முன்னோக்கி நான் பார்க்க வேண்டும். சரி, பின்னோக்கி பார்த்தாச்சு, முன்னோக்கி பார்த்தாச்சு. இப்போ வானத்தை நோக்கி பார்க்கலாமா? லுக் அப்வர்ட், லுக் அப்வர்ட். ஆகவே வானத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் 15ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், அவனுடைய கூடாரத்திலிருந்து யாரு? தேவாதி தேவன் ஆபிரகாமை கூடாரத்துக்கு வெளியே கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை அவர் காட்டுகிறார். வளர்த்திரையாக உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி மனதை காட்டுகிறார். வானத்தினுடைய நட்சத்திரங்களை காட்டுகிறார். அவற்றை என்ன கூடுமா என்று கேட்கிறார். ஆகவே நீ வானத்தை நோக்கி பார்க்கிறவனாக, வானத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ எப்பொழுதுமே நீ வானத்தை நோக்கி பார்க்கிறவனாக இருக்க வேண்டும். பன்றி தான் கீழே பார்க்கும் இல்லையா? நீ மனுஷன் வானத்தை நோக்கி பார்க்கிறவனாக நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அவர் கற்பித்தார். எப்பொழுதுமே வானத்தை நோக்கி பார்க்கிறவராக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், இல்லையா? நம்ம எழுந்திருந்திருப்போம், கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், அடக்கப்பட்டோம், இப்பொழுது அவரோடு கூட நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து இப்பொழுது எங்க இருக்கிறார்? தேவனுடைய வலது பாரசத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த காரியத்துக்குரிய மேலான காரியத்தை தேடுங்கள். கிறிஸ்து வலது பாரசத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்தில் உள்ள மேலான காரியங்களை நீங்கள் தேடுங்கள். அற்பமான காரியங்களை எண்ணாதிருங்கள். மற்ற காரியங்களை பதறாதீர்கள். அவர்களுக்கு அது நடக்கிறது, இவர்களுக்கு எது நடக்கிறது என்று சொல்லி பதற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவர் மேலான காரியத்தை குறித்து நாம் அதிக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். மேலான நோக்கங்களுக்காக நாம் வாழ வேண்டும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு அவர் சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை குறித்து யாக்கோபில வாசிக்கிறோம் இல்லையா? ஆவின் கனிகளை குறித்து வாசிக்கிறோம். அந்த விதமான கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாக, பரலோகத்துக்குரியவர்களாக, பரலோகத்தினுடைய பிரஜைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து வர வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி. பர்வதம் எங்க இருக்குது?
மேலே மவுண்டைன் டாப். இப்போ நோக்கி தான் பார்க்கணும் இல்லையா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்ப்பேன். பர்வதம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், வானத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி வானத்தை நோக்கி அவர் நாம் பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது எல்லாவற்றிலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த பொழுது பரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் உபதேசித்தார், பரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அற்புதங்களை செய்தார். அவரை கேட்காம, பிதாவாகிய தேவனை கேட்காமல் ஒன்றும் தன்னிலே தானே அவர் செய்யவில்லை என்று அவரே சொல்லுகிறார். ஆகவே எல்லாவற்றையும் பரத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே நாமும் கூட எல்லாவற்றுக்காகவும் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி மேல் நோக்கி பார்ப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவானவர் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த மேலான இடத்தை நோக்கி பார்த்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இப்பொழுது வான் நோக்கி பார்ப்பவர்களாக, லுக் அப்வர்ட். முதலாவதாக லுக் பேக்வர்ட், இரண்டாவதாக லுக் ஃபார்வர்ட், முன்பாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது வான் நோக்கி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கீழ் நோக்கி பார்ப்போம், லுக் டவுன்வர்ட். எதற்காக நாம் கீழ் நோக்கி பார்க்க வேண்டும்? உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆங்கிலத்தில் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். The eternal God is thy refuge and underneath are the everlasting arms. இது தமிழில் சரியாக கொடுக்கப்படவில்லை. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ குனிந்து பார்க்கும்பொழுது, நாம் குனிந்து பார்க்கும்பொழுது இந்த வசனம் எப்படி போடப்பட்டிருக்கிறது? அண்டர்நீத்னா குனிந்து பார்க்கும்போது ஆர் த எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ். நீ குனிந்து பார்த்தனா அவருடைய கையில் உன்னை தாங்கி இருக்கிறான் என்று அர்த்தம். எட்டர்னல் காட் இஸ் த ரெஃப்யூஜ், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அண்டர்நீத் ஆர் த எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ். நித்திய புயங்கள் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது. அண்டர்நீத், உனக்கு கீழாக நீ பார்க்கும்பொழுது அவருடைய கைகளிலே உன்னை தாங்கி இருக்கிறார் என்று இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். உபாகமம் 33:27 ஆங்கிலத்திலே இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கழுகனுடைய செட்டைகளில் தன் குஞ்சுகளை சுமந்து வருவது போல எகிப்திலிருந்து உன்னை சுமந்து வந்தேன் சொல்லுகிறார். நீ குனிந்து பாரு, நீ எங்க இருக்கிற தெரியுமா? கழுகனுடைய செட்டையில இருக்கிற, என்னுடைய செட்டையில இருக்கிற, என்னுடைய இறக்கையின் மேலாக உன்னை நான் அமர்த்தி வைத்திருக்கிறேன். எகிப்திலிருந்து, இருப்பு காலவாயிலிருந்து, அடிமத்தனத்திலிருந்து நான் உன்னை எப்படி விடுவித்தேன்? ஷிஃப்ட் ஆஸ் அன் ஈகிள், வேகமாக உயரத்திலே பறக்கிற கழுகை போல குஞ்சுகளை தன் இறக்கையின் மேல் தாங்கி இருக்கிற கழுகுக்கு சமமாக உன்னை நான் தாங்கி வந்தேன். நாம் குஞ்சுகள்னு என்று வைத்துக் கொள்வோம். கழுகினுடைய ஈக்லட் நம்ம குஞ்சுகள் என்று வைத்து கீழே குடிஞ்சு பார்த்தா என்ன இருக்குது? அந்த தாய் பறவையினுடைய ரெக்கைகளை நாம் பார்க்க முடியும். அது மேலாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்படிதான் இதை நாம் புரிந்து கொள்கிறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கழுகினுடைய செட்டைகளில் சுமந்து நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம்! உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல. பாருங்க, இது இந்திய தேசத்து பகுதியிலும் இந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தைகளை எப்படி இந்த ஆண்கள் தூக்குவார்கள்? இடுப்பில் தூக்க மாட்டார்கள், கழுத்தில் தூக்கி வைத்துக் கொள்வார் இல்லையா? கழுத்தில் இந்த 2 காலையும் பிள்ளையோட காலை போட்டு இப்படி தூக்கி வச்சுக்கணும். கிராமத்தில் கூட பார்க்கலாம். இதே போல யூதர்களும் கூட குழந்தையை தூக்க சொன்னாங்க. அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இடுப்பில் தூக்க மாட்டார்கள், அவர்கள் மேலாக கழுத்திலே அவர்கள் தூக்கி கொள்வார்கள். பிள்ளை இப்பொழுது மேலாக இருக்கும், கழுத்து மேலே பிள்ளை மேலாக உட்கார்ந்து இருக்கும். இதுதான் நம்ம இங்கே அர்த்தம் கொள்ளணும்.
உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல சுமந்துக்கிட்டு நடக்கிறான். கால் வலிக்கக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தன் பிள்ளைய சுமந்துக்கிட்டு நடக்கிறான். காலில் முள்ளு குத்தக்கூடாது, நடந்தால் வலிக்கும் என்று சொல்லி எல்லா சுமையும், பிள்ளையோட எல்லா சுமையும் தகப்பன்மார் தோளிலே சுமந்து கொள்வது போல அவர் சுமந்து கொண்டு வந்தார். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. இப்போது அந்த குழந்தை மேலே பார்க்கணுமா, கீழே தான் பார்க்கணும். கீழே பார்த்தா யார் இருக்கிறா? தகப்பன் இருக்கிறான். தகப்பன் இருக்கிறான், சுமந்து கொண்டு நடக்கிற தகப்பன் இருக்கிறான். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. லுக் டவுன்வர்ட், நீ கீழாக பார். கீழாக பார்க்கும் பொழுது அண்டர்நீத் ஆர் த எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ், நித்திய புயங்கள். அடியில் இருப்பது என்ன? அவருடைய நித்திய கரங்கள் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது. உபாகமம் 33:27, யாத்திராகமம் 19:4, கழுகனுடைய சட்டைகளிலே சுமந்து வருவது போல எகிப்திலிருந்து நான் உங்களை சுமந்து வந்தேன், பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்தும் உன்னை விடுதலை செய்து நான் அழைத்து வரும்பொழுது கழுகு ரெக்கையிலே குஞ்சுகளை வைத்து சுமந்து வருவது போல சுமந்து வந்தேன். அது மாத்திரமல்ல, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல, தோள்பட்டையிலே சுமந்து கொண்டு வருவது போல, அந்த பிள்ளை குனிந்து பார்க்கும்போது யார் இருக்கிறார்? தகப்பன் இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நீ கீழே பார். என்னுடைய அன்பின் கரம் உனக்கு தெரியும், எனது புயங்கள் உனக்கு தெரியும், இந்த செட்டை உனக்கு தெரியும். அன்புக்கு ஈடான செட்டை குறித்து 7 விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். 7 குணாதிசயங்களை கடந்த வாரம் பார்த்தோம். அது எவ்வளவாக அந்த செட்டை நமக்கு அரவணைப்பு தருகிறது என்று சொல்லி 7 விதமான காரியத்தை பார்த்தோம். அந்த செட்டையிலே உன்னை சுமந்து வருக. இப்பொழுது லுக் இன்சைடு. நம்ம முதலாவது என்ன பார்த்தோம்? பின்னாக நோக்கி பார்த்தோம், பிறகு முன்னாக நோக்கி பார்த்தோம், அப்புறம் வானத்தை நோக்கி பார்த்தோம், இப்போ கீழே நோக்கி பார்த்தோம். இப்போ நமக்குள்ளாவே பார்ப்போம். நமக்குள்ளே பார்க்கும்பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை தானே சோதித்தறிந்து தேவனுடைய அப்பத்திலே பங்கு பெற வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்கிறோம். ஒரு விசுவாசி உலகத்தில் வாழும்போது பாவத்தில் விழுந்துவிட அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த சந்தர்ப்பங்கள் நாம் தவறி போகும்பொழுது தேவனுடைய பரிசுத்தாவினால் குத்தப்பட்டு அறிக்கை செய்து திரும்பவும் அவரோடு கூட இணைய வேண்டும். அதுதான் பந்தி குறிக்கிற காரியம். ஆகவே அப்பொழுது நாம் என்ன செய்யறோம்? பந்திக்கு நேராக, தேவனுடைய பந்திக்கு நேராக நாம் வரும்பொழுது நம்மை நாமே சோதித்தறி. எங்க சோதித்தறிகிறோம்? உள்ளுக்குள்ள சோதித்தறி. நம்மை நாமே சோதித்தறி. மற்றவனை அல்ல, பிறனை அல்ல, அவன் நல்லவனா, அவன் கெட்டவனா, அவன் எடுக்கிறானே, அவன் தப்பு செய்து, அது இல்லை. நான் எப்படி இருக்கிறேன்? லுக் இன்சைட். உனக்குள்ள பாரு, நீ ஆண்டருக்குள்ள சரியாக இருக்கிறாயா என்று சோதித்தறிய 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நாம் பார்க்கிறோம். அவருடைய பந்தி இருக்கிறது. தன்னைத்தானே சோதித்தறிந்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும். நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். லுக் இன்சைட். உள்ளத்திலே பார்க்கும்பொழுது மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க, உள்ளத்திலிருந்து பெருமை, களவு எல்லாமே உள்ளிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். அதையெல்லாம் சரி செய்யணும். ஆகவே அடிக்கடி சோதித்து பார்க்கணும். பாருங்க, அந்த லாரியெல்லாம் பார்க்கும்போது பேட்டரி வைத்திருப்பாங்க. பேட்டரி வைத்து மிக முக்கியமான ஒரு உபகரணம். அதில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அதில் எழுதியிருக்கும், தினமும் என்னை கவனி. அப்படின்னா என்ன? பேட்டரியில் சார்ஜ் இருக்குதா பார்த்துக்கிட்டே இருக்கு. இவ்வாறு வண்டியை ஓட்டிக்கிட்டு போய்கொண்டே இருக்கக்கூடாது. அதை கவனிக்காமல் போகக்கூடாது. தினமும் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பேட்டரி தனியாக இருக்கும். லாரிலாம் பார்த்தா அது எழுது, தினமும் என்னை கவனி. அதை சோதித்து பார்க்கணும். இன்றைக்கான காரியங்கள் அதுக்குள்ளாக இருக்கிறதா, பழுது ஏற்பட்டிருக்கிறதா என்று சொல்லி பார்க்கணும். இல்லை லாரி நின்றுடும். செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காது, தள்ளிக்கிட்டு தான் போகணும். இப்போ லோடு இருக்குன்னு வச்சுங்க, லாரியில் தள்ள முடியுமா லாரியை? ஆகவே தான் செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கணுன்னாக்கா பேட்ரி வேணும் இல்லையா? அந்த பேட்டரியை தினமும் கவனிக்கும். உனக்குள்ள எந்த காரியம், தவறான காரியம் இருக்குது, ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ எது செய்த, மனதால் மாம்சத்தினால எந்த காரியத்தை செய்த என்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும். இருதயமே எல்லாவற்றிலும் திருக்குள்ளது என்று சொல்லி எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கணும். ஆக எப்பொழுதுமே
உங்களுக்குள்ளாக நான் பார்த்து கொண்டே இருக்கணும். சரி செய்து கொண்டு வேண்டிய காரியங்களை சரி செய்து கொண்டே இருக்கணும். அது மாத்திரமல்ல, லுக் அரவுண்ட், இப்படி திரும்ப திரும்ப திரும்பி சுற்றி சுற்றி பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கணும்? ஞானவானாக நீ காணப்படணும். அத்தி மரம் துளிர் விடுகிறதை பார்க்கும்பொழுது அவருடைய வருகை இருக்கிறது என்று சொல்லி நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சுற்றி சுற்றி பார்க்கணும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்ற 34ஆம் வசனம் 36ஆம் வசனத்துல விளைந்து அறுவடைக்கு கோதுமை மணிகள் ஆயத்தமா இருக்கிறது. அப்போ அறுவடை காலம் வந்துடுச்சுன்னு நீ தீர்மானித்து கொண்டு தேவனுடைய பணியை செய்யணும். அது மாத்திரமல்ல, அத்தி மரம் துளி விடும் பொழுது அங்கே என்ன நினைக்கிறோம், என்ன நடக்கிறது? அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சுற்றிலாம் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள்லாம் நிறைவேறுகிறதா என்று கவனமாக பார்க்கணும். நிறைவேறி கொண்டே இருக்கிறது. கொள்ளை நோய் வந்துடுச்சு இல்லையா? உலகம் ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நம்ம எவ்வளவாக ஆயத்தப்படுவதற்கு நாம் சுற்றி முற்றி பார்க்கணும். பார்த்து சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் காணப்படும். எல்லாத்திலையும் வினா எழுப்பி இது தகுதியானதா, தகுதி இல்லையா, தகுதி அற்றதா என்று சொல்லி வினா எழுப்பி அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஞானமாக நாம் நடக்க வேண்டியவர்களாக காணப்படும். ஆகவேதான் நீ சுற்றி முற்றி லுக் அரவுண்ட் என்று பார்க்கணும். சரி, இதுவரை எத்தனை காரியம் பார்த்தோம் தெரியுமா? 7 விதமான காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக பின்னோக்கி பார். நீ நடந்து வந்த பாதையை பாரு. அந்த பாதையில ஆண்டவர் எவ்வளவாக உனக்கு காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நீ பார்க்கும்பொழுது அவருக்கு நன்றி செலுத்துவாய், துதி செலுத்துவாய். இரண்டாவதாக முன்னோக்கி பாரு. தேவனோடு கூட கிறிஸ்து அமர்ந்திருக்கிற வலது பாசத்தை நோக்கிய மேலான காரியங்களை நீ பார் என்று சொல்லி லுக் ஃபார்வர்ட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் லுக் அப்வர்ட், மேல் நோக்கி பார். ஆபிரகாம் மேல் நோக்கி பார்த்தது போல நாம் மேல் நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை அவன் நோக்கி பார்ப்பது போல் நாமும் பார்க்க வேண்டும். லுக் டவுன்வர்ட், அது கீழ் நோக்கி நாம் பார்க்கும்பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல, கழுகு தன் கையிலே தன் சிறகிலே குழந்தை அதனுடைய குஞ்சுகளை சுமந்து வருவது போல, அது மாத்திரமல்ல அவருடைய நித்திய புயங்கள் அண்டர்நீத் ஆர் த எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ், அவருடைய நித்திய புயங்கள் நம்மை தாங்கி வருகிறதை நாம் கீழே குனிந்து பார்க்கும்பொழுது நாம் அதை தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது நமக்குள்ளாக சோதித்து பார்க்க வேண்டும். லுக் இன்சைட், உள்ளே நாம் பார்க்கும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கோபங்கள், தாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், வன்கண்கள், பொறாமைகள், வம்பு வார்த்தைகள் எல்லாவற்றையும் சோதித்தறிந்து விட வேண்டிய காரியங்களை விடுவோம். எப்பொழுது விடுவோம்? நாம் நம்மை நாமே சோதித்தரும்போது. When we look inside, we will set aside all those things that are not unto the Lord. தேவனுக்கு அடுக்காத காரியங்களை நாம் விட்டு விடுவதற்கு நமக்குள்ளாகவே நாம் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் 7ஆவதாக பார்த்தோம் லுக் அரவுண்ட், நாம் சுற்றி முற்றி பார்க்க. ஏன் பார்க்கணும்? காரியங்கள் எப்படி இருக்கிறது, உலகம் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை எவ்வளோ சீக்கிரமாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அறிந்து கொண்டால் தான் நம்ம வேகமாக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் இல்லையா? சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக நாம் காணப்பட முடியும். கடைசியாக லுக் கீன்லி, எல்லாவற்றையும் கவனித்து பார், கூர்ந்து பார், கவனித்து பார் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். Therefore, consider the apostle. கவனித்து பாருங்க. லுக் கீன்லி, லுக் கீன்லி. அவரை பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பாருங்க. அவரை போல வாழணும், இவரை போல வாழணும் அப்படிலாம் இல்லை. அவரை நல்லா பாருங்க. அவர் எப்படி வாழ்ந்து தன்னை பிதாவாகி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதை போல கிறிஸ்துவை போல நான் வாழணும்னு நாம் முடிவை செய்து கொள்ள அவரை நோக்கி பாருங்கள் என்று எபிரேயர் 3:1 வாசிக்கிறோம். இதுதான் 1 பேதுரு 2:21 நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்கு வேத வசனங்களை போதிக்கிறாங்க இல்லையா, பிரதர் பக்சிங்க, பிரதர் ஆசிரியர், நம்ம அங்கிள் உங்களுக்கு போதித்து இவ்வளோ காலம் வழி நடத்தினாங்க இல்லையா, அவர்களை நன்றாக பாருங்க, அவர்களை நல்லா கூர்ந்து பாருங்க, அவர் சொன்னதையும் வேத வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. பெரேயா பட்டணத்தாரை போல நன்றாக கூர்ந்து ஒப்பிட்டு பாருங்க, அவரை தெரிந்து கொள்ளுங்க. அவர்கள் எந்த மாதிரியான விசுவாசத்தை நமக்கு முன்பாக வைத்து போனார்களோ அந்த விசுவாசத்தை பின்பற்றுங்க. தவறி போவாதீங்க. கொடுக்கப்பட்ட தரிசனத்திலிருந்து தவறி போவாதீங்க. மாய்மாலமான அநேக உலக பிரகாரமான காரியங்கள் இன்றைக்கு போதகர்கள் மூலமாக, போதகர்கள் என்று சொல்லிக்கொள்வர்கள் மூலமாக கொண்டு வரப்படுவதை பார்க்கிறோம் இல்லையா. உலகம் எது, சபை எது என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒன்றாக அவன் அழைத்து செல்கிறது, பிசாசானவன் மயக்கி ஒன்றாக அழைத்து செல்கிறதை பார்க்கிறோம். எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம், வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் வழி தப்பி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுடைய முடிவு கடைசி வரையும் உண்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தார்களா என்று பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. எபிரேயர் 3:1, 13:7 வாசிக்கிறோம். எபிரேயர் 17:7, விசுவாச பிதாக்கள் உங்களுக்கு முன்பாக ஓடினவர்கள் அவருடைய விசுவாசத்தை நல்லா கூர்ந்து பாருங்க. முடிவு பாருங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, கர்த்தருக்கு பிரியமானதான் வாழ்ந்தாங்க என்று வேத வசனத்தை ஒத்திட்டு பாருங்க. பார்த்து அவருடைய நடக்கையை பின்பற்றி கூர்ந்து கவனியுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 12:1, எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்க. யார் இந்த மேகம்? எபிரேயர் 11, விசுவாசத்தின் பட்டியல். அவ்வளவு விசுவாச பட்டியல் இருக்கிறது. விசுவாசத்திலே நடந்தவர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய விசுவாசத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். இவற்றெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால்தான் நீங்கள் அதை புரிந்துக்க முடியும். ஆகவே லுக் கீன்லி. ஆகவே 8 விதமான காரியத்தை பார்த்தோம். லுக் பேக்வர்ட், லுக் ஃபார்வர்ட், லுக் அப்வர்ட், லுக் டவுன்வர்ட், லுக் இன்சைட், லுக் அரவுண்ட், லுக் கீன்லி. ஆகவே தமிழில் சொல்கிறேன், பின்னோக்கி பாருங்கள், முன்னோக்கி பாருங்கள், மேல் நோக்கி பாருங்கள், கீழ் நோக்கி பாருங்கள், உள்ளத்தை பாருங்கள், உங்கள் உள்ளத்தை பாருங்கள், உங்களை சுற்றிலும் முற்றிலும் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஆகவே நாம் கவனித்து பார்க்கிறவர்களாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 135:2 பார்த்த வண்ணமாக மலைகள் எருசலேமை சூழ்ந்திருப்பது போல தேவாதி தேவன் நம்மை சூழ்ந்து இருக்கிறார். ஆகவே நாம் எந்த பக்கம் பார்த்தாலும் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அவர் செய்த நன்மைகளை நாம் முன்பாக பின்பாக மேல் நோக்கி பார்த்து கீழ் நோக்கி பார்த்து கவனித்து பார்த்து நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் நடக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாம். அன்புங்கிருமையுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அதிகால வேலை எங்களோடு கூட நீர் பேசின நம்முடைய ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றி அறிந்தல் உள்ளவர்களாக காணப்பட நீர் தான் உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் ஆண்டவர் பார்க்க சொன்னீர். ஆண்டவரே, எப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் உம்முடைய கிருபை எங்களை நெருக்கி ஏவுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விசுவாச ஆட்டத்தை ஜெயஜீவமாக முடிக்க நீ நாம் உதவி செய்யும். அந்த வசனங்கள் நாங்கள் ஆண்டவரை விட்டுவிடாதபடி எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய நீ நாம் உதவி செய்தார். எனக்கும் அப்படியே செய்ய நீ நாம் ஒத்தாசை செய்யும். எல்லாவற்றையும் உடைய அன்பின் காரங்களை ஒப்படைத்து இந்த சிறு ஜபத்தை அருமையாண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவிற்கு மேல பிதாவே, ஆமென்.